வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டு இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக இப்போ ஒரு அறிக்கை வந்திருக்கு. தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் எடப்பாடியுடன் டீல் பேசும் விஜய் 60 தொகுதி 80 தொகுதி முதல்வர் துணை முதல்வர்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம தொடர்ந்து சொன்னோம். இப்போ நம்ம ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம். அது ஃபேஸ்புக்கில் ஒரு 1 லட்சம் பேர் பார்த்துட்டு அதிகமாக போயிட்டுருக்கு. யூடியூப்பில் நமக்கு கொஞ்சம் கம்மியாக தான் போகும். ஏன்னா விஜயோட ஆட்கள் இன்னும் உள்ளே வரலன்னு நினைக்கிறோம். ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொன்னோமோ அதுதான் இன்றைக்கி அந்த அறிக்கையாக வந்திருக்கிறது. தொடர்ந்து அந்த நம்ம யூடியூப்பில் கூட பேசும்போது நிறைய பேர் அதெல்லாம் இல்லை, விஜய் எடப்பாடியோட போவார்னு சொல்லும்போது, இல்லைங்க, எடப்பாடியை முதலமைச்சராக்க அவர் வரல, தனிச்சு தாங்க நிற்பார். திமுக அதிமுக ரெண்டோடைய ஊழல் பட்டியலையும் கொண்டு போய் கொடுக்க வேண்டிய இடத்துல கண்டிப்பாக கொடுப்பாரு. திமுக அதிமுகவுடைய ஊழல்கள் இந்த ஊழல்கள், இதை நான் நீக்க வருகிறேன்னு தான் சொல்லுவாருன்னு நம்ம தொடர்ச்சியாக சொன்னோம். நிறைய பேர் அவங்க விமர்சனத்தெலாம் சொன்னாங்க. விமர்சனத்தை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் நம்ம கொள்கையில் உறுதியாக இருந்தோம். நீங்கள் யூடியூப்பு ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா டீல் பேசும் விஜய் எதையுமே இப்போ விஜய் கட்சியிலேருந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. ஆனந்த் அவர்கள் விட்ட அறிக்கையில் சொல்கிறாரு, நாங்கள் அதிமுகவுடன் கூட்டணி அப்படிங்கிறது மக்களை மடைமாற்றும் முயற்சி, திட்டமிட்டு சில பேர் பரப்புகிறாங்க, மக்கள் இதை புறந்தள்ளிடுவாங்கன்னு சொல்கிறார். இதையே தான் நம்மளும் சொன்னோம். தொடர்ந்து நம்ம ஒரு விஷயம் மட்டும்தான் சொல்லுவோம் விஜய் அவர்களை பற்றி. விஜய் அவர்கள் வந்த உடனே இவ்வளோ திமுக பதட்டம் அடையுது. பதட்டம் உண்மையிலே அடையுது, இல்லைன்னு அவங்க சொல்லலாம். பதட்டம் அடைகிறாங்க, அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. முதலமைச்சர் ஒரு பக்கம் ஆய்வு, துணை முதலமைச்சர் ஒரு பக்கம் ஆய்வு, உடனே முகவர்கள் கூட்டம், இப்படிலாம் பார்க்கும்போது ஒன்று விஷயம் புரியுது. திமுக வேகம் எடுக்குது, அதிமுக வேகம் எடுக்குது. அது எப்படிங்க இவ்வளோ நாள் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி திமுகவை சவால் விடுறாரு, திமுக எடப்பாடியை சவால் விடுது. அதாவது நீங்கள் 2 பேரும் தமிழ்நாட்டில் நீங்கள் ஊழல், அவர் ஊழல்பீங்க. நீங்கள் அவரை தூக்கி உள்ளே போடுவீங்க, அவர் உங்களை தூக்கி உள்ளே போடுவார். ஜெயலலிதா கலைஞர் ஜெயல். ஆனால் என்னென்னா இன்னொருத்தர் மட்டும் வரக்கூடாது. இன்னொருத்தர் வந்தார்னா அவரை எந்த அளவுக்கு முட்டாளாக்க முடியுமோ ஆக்கி விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன நிலைமையோ அதை ஆக்கிடுவீங்க. உங்களுக்கு ஊடக பலம் இருக்குது, பண பலம் இருக்குது, அதிகார பலம் இருக்குது. அதிமுகவில் இல்லாத பலமா, திமுகவில் இல்லாத பலமா கேட்டால் ஒரே ஒரு டைலாக் மட்டும் எல்லாரும் சொல்லுவீங்க, அதிமுகவுக்கு 25%, திமுகவுக்கு 30% வாக்குகள் இருக்கிறது. இந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் யாருக்குமே இல்லை. ரைட்டு, இவர்கள் இருக்குது. அப்போ யாரும் புதுசாக வரவே கூடாது. வரவங்கெல்லாம் இவங்ககிட்ட கெஞ்சி, ஐயா எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டு இவங்களுடைய சபாநீட்டாக இருக்கணும். அது எந்த விதத்தில் நியாயம்னு நமக்கு தெரியல. அதுக்கு விஜய் இப்படி ஒத்துக்குவார்? ஏங்க, உச்சபட்ச நடிகராக ஒருத்தர் வராரு, அவர் 8% இருக்கக்கூடிய சீமானோட மோதணும் நீங்கள் நினைக்கிறீங்க. சீமானை பின்னாலேருந்து இயக்குவது யார்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நம்ம சீமான் மேலே நிறைய மரியாதை இருந்தது. கடைசியாக அவர் பேசுகிறத வச்சு பார்க்கும்போது தேவையில்லாமல் விஜய் எந்த அளவுக்கு அவர் தாக்க வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பதட்டம் தானே. அது யார் பின்னால் யார் பற்றி? இப்போ விஜயை சீமான் அடித்தா அது யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். இப்போ அதிமுக கூட்டணி விஜய் வைக்க போகிறாருன்னு ஒரு மித்தை கிளப்புனோம்னா யாருக்கு லாபம்? திமுகவுக்கு லாபம். அது எப்படிங்க எடப்பாடி பழனிசாமியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஊழலுக்கு எதிரான கட்சின்னு விஜய் சொன்னார்னா பார்க்குறவங்க என்னங்க நினைப்பாங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இதை கூட சரியாமல் சில வியூக வகுப்பாளர்கள் சில யூடியூப்பில், இப்போ நம்மளாம் ஒரு சாதாரண நாள், நமக்கெல்லாம் அவ்வளோ பேர் பார்க்கல, ஆனால் சில பேர் பார்த்தா லட்சக்கணக்கில் போகும். அவங்களாம் உட்காந்து பேசுகிறாங்க. எதை பற்றி? இல்லை நாங்கள் டீல் முடிஞ்சதுன்னு. ஆனால் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த யூடியூப்பில் பேசுகிறவங்க எல்லாம் பேசுகிறது நம்ம குறை சொல்லலை. ஆனால் அவர்கள் எந்த இடத்துல இருந்தாங்களோ அதை விட ஒரு ஸ்டெப் அதிகமாக பல தேர்தலில் நான் சந்தித்தவங்கிறனால சொல்கிறோம். ஏன்னா அவங்க முன்னாடி யூடியூப்பில் வந்துட்டாங்க. அவர்கள் சொல்லுவது நிறைய பேர் பார்க்குறாங்க. ஏன்னா இன்றைக்கி யூடியூப்பில் பேசும்போது திமுக ஆதரவு ஊடகம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்மளுக்கு திமுக நிறையா பார்க்குறீங்க. அப்போப்பட்ட திமுக பற்றி நான் உயர்த்தி பேசணும், அப்போ தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. அது சரி வராதுங்க. அது அப்படிலாம் பண்ணிங்கன்னா அப்படிலாம் என்றைக்கா ஒரு நாள் குட்டு வெளிப்பட்டுருங்கிறாங்கள, வெளிப்பட்டுரும். நடுநிலையாக பேசினா நிற்கலாங்க. இன்றைக்கி நான் பேசுகிறது தப்பாக ரைட்டாக அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் திமுக எதிராக பேசினா கூட, இப்போ நிறைய பேர் விமர்சித்தா கூட, ஏன் தொடர்ந்து பார்க்குறீங்க? ஏதோ ஒரு பேசுகிறாருப்பா, அவருடைய கருத்தை சொல்கிறாரு அப்படிங்கிற எல்லாருக்கும் அவங்க உரிமை உண்டு இல்லை? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜயோடைய இந்த ஒரு அறிக்கை, விஜய் சொல்லாமல் இந்த அறிக்கையை கொடுக்கலீங்க. ஏன்னா ஆனந்த் அவர்கள் கொடுத்துருக்காரு. ரொம்ப திடமாக அதிமுக கூட்டணி இல்லைங்கிறார். இப்போ இதுக்கு போய் என்ன சொல்ல போகிறாங்க? அப்போ இவ்வளோ நாள் நம்ம சொல்லும் போது இதை மறுபடியும் பேசுனவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. இன்னொன்று இன்னும் காலகாலமாக யாராவது ஒருத்தர் புதுசாக வந்தாலே அவர் பிஜேபியுடைய பி டீம், சி டீம், இல்லைனா அதிமுக கூட கூட்டணி வைப்பாங்க. விஜயகாந்த் அவர்கள் வரும்போது நம்ம தொடர்ந்து இதை சொல்லிகிட்டு இருக்கோம். விஜயகாந்த் அவர்கள் வரும்போது என்ன பிரச்சனைனாங்க, திமுக அதிமுகங்கிற 2 பெரிய கட்சி இருந்தது, 2 பெரிய ஆளுமை இருந்தாங்க. இன்றைக்கி ஸ்டாலின் இருக்காருங்க, எதிர்த்தாப்பில் யார்? அதான் நம்ம தொடர்ந்து கேட்டுட்ருக்கோம். ஸ்டாலினுக்கு எதிர்த்தாப்பில் ஒரு ஆளை சொல்லுங்கள். ஆளே இருக்கக்கூடாது. ஸ்டாலின் திராவிட மாடல் ஆச்சு, இன்னும் 100 வருஷம் இருக்கணும், உதயநிதி வரணும், இன்ப நிதி வரணுங்கிறது எப்படி ஒரு ஜனநாயகமாக இருக்க முடியும்? இருக்க முடியாதுங்க. இயற்கை அந்த மாதிரி வைக்காதீங்க. நம்ம தொடர்ந்து சொல்லிட்டோம். கமல்னா ரஜினி இருப்பார், எம்ஜிஆர்னா சிவாஜி இருப்பாருங்க, ஜெயலலிதாமான கலைஞர் இருப்பார். இது காலமாக இது நடக்கக்கூடிய நிகழ்வு.
யாராவது ஒருத்தர் வரமாட்டாங்களான்னு மக்கள் ஏங்கிட்டு இருக்காங்களா? கண்டிப்பாக ஏங்கிட்டு இருந்தாங்க. மூப்பனார் அவர்கள் வரும்போது ரஜினிகாந்துக்கு ஒரு 96 இந்த மவுசு பாருங்கள் எந்த அளவுக்கு மவுசு பொதிகையில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தார். எந்த அளவுக்கு இம்பேக்ட் வந்தது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்குமோ தெரியாத தெரில. ஆனால் சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பித்து ஜானகி அம்மாவோட கூட்டணி வைக்கும்போது அந்த அளவுக்கு இம்பேக்ட் இல்லையே. இம்பேக்ட் வரணுங்க, மக்கள் ஏதோ ஒரு வரணுங்க. இப்போ என்ன மக்கள் நினைக்கிறாங்க? மேலே பிஜேபி மோசம், இங்கே இருக்கக்கூடிய திமுக மோசம். 2 பேரையும் யார் எதுக்குறாங்கன்னு தான் பார்க்குறாங்க. மைனாரிட்டி பிஜேபின்னு சொல்லக்கூடிய எடப்பாடி சொல்லலை. விடியா திமுக அரசுனா என்ன பண்ணுவாங்க? இன்னும் குறிப்பாக நம்ம தொடர்ந்து ஒரு விஷயம் தான் சொல்லுவோம். இன்றைக்கி எடப்பாடியுடன் கூட்டணி இல்லைன்னு தாபாக்கா மறுத்தது ரொம்ப அருமையான நடவடிக்கை. இதை தான் நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருந்தோம். அதை அப்படியே ஆமோதிச்சிருக்காங்க. இன்னும் சொல்கிறோம். இப்போ இன்னும் என்ன விஜய் அவர்களை நம்ம அவங்க என்ன நடக்குதுன்னு தெரியல, இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பண்ணுவாங்க. அடுத்து நீங்கள் சினிமா ஷூட்டிங்லாம் போகிறாரு, எது வேணால் பண்ணுங்கள். ஆனால் நடவடிக்கைகள் பாயும், அடிமட்ட கட்டமைப்பை மேம்படுத்துவாங்க. இன்னும் நிறைய பேரை போடுவாங்க, நிறையா செய்தி தொடர்பாளர்களை போடுவாங்க, கிரவுண்ட் ஒர்க்கரை நிறைய பேர் போடுவாங்க, அடுத்த கட்சியிலேருந்து ஆள் எடுக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்படி பல வேலைகள் நடக்கும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிகாட்டுதல் குழு, ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள் இவங்கெல்லாம் உள்ளே வருவாங்க, சட்ட பாதுகாப்பையும் தேடிக்குவாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய் இதே மாதிரி ரசிகர் மன்றத்தை வச்சு ஆள் போடணும், வெளியிலேருந்து ஆள் யாராவது போட்டாருன்னா பார்த்தீங்களா அதிமுக ஊழல் கட்சி அங்கேருந்து ஆள் எடுக்கிறார், திமுக ஊழல் கட்சி அங்கேருந்து ஆள் எடுக்கிறார். ஏங்க இருக்கிறதே எங்கள் மக்கள் தானேங்க, அதுலேருந்து தானேங்க ஆள் எடுக்க முடியும். பண்டுட்டி ராமச்சந்திரன் ஒருத்தர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் கூட இருந்தது எவ்வளோ பெரிய பலம், எவ்வளோ பெரிய பொக்கிஷம் வரலாம். நீங்கள் சரியோ தப்போ பண்டுட்டி ராமச்சந்திரன் பற்றி என்ன சொன்னாலும், 4 கட்சி மாறினவர் 5 கட்சி மாறினவர்னாலும் அனுபவம் மிக்கவர்களை இன்னும் நிறைய பேர் வருவாங்க. இப்போ அவருடைய ரூட்லாம் பார்க்கும்போது அவருக்கு எந்த துறையில் என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு பல ஆட்கள் இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் நீங்கள் வியூக வகுப்பாளர் இப்போ திமுகவில் சுனில், இன்னொன்று பெண் நிறுவனம், இன்னொன்று உளவுத்துறை, 3 பேர் வேலை பார்க்குறாங்க. இந்த பக்கம் விஜய்க்கு ஒருத்தர் வேலை பார்க்குறாங்கிறாங்க, அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதிமுக அவங்களுக்கு வேலை பார்க்க ஆள் வரப்போகிறாங்க. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் எல்லா கட்சியும் வியூக வகுப்பாளரை பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு விஷயத்தை பண்ணிகிட்டு இருக்கும்போது விஜய் மட்டும் எப்படி சோர்ந்து போவார்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தொடர்ந்து நம்ம சொல்கிறோம், விஜய் அவர்கள் வரக்கூடிய நாட்களில் அவர் ரோட்டில் இறங்கி மக்கள்கிட்ட இவங்க ஊழல் அவங்க ஊழல்னு சொல்லது இம்பேக்ட் ஏற்படுத்தும்னு அவர் நம்புகிறாருங்க. ஒருவேளை அப்படி ஒரு இம்பேக்ட் வந்துருச்சுன்னா இப்போ விசிகா கம்யூனிஸ்ட் இவங்கெல்லாம் காலம் முழுக்க திமுகவிலே இருப்பாங்கன்னு எழுதி கொடுக்க முடியுமா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் சொல்லுவாருங்க, சொல்கிறவர் ஏன் ஆதவர்ஜுனாவை தம்பியை கொஞ்சம் அமைதியாக இருப்பா, அவர் நினச்சா பண்ண முடியாது. எல்லாருக்கிட்ட ஒன்று கேட்குறோம், திருமாவளவன் சொல்கிறாருல எங்களை பற்றி அவதூறுகளை கிளப்பிக்கிறார்கள், ரைட்டுங்க, இதுக்கு சொல்லணும். ஆதவர்ஜுனா கூப்பிட்டு ஏன்பா நீ அடிக்கடி இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு சிக்கலாக வருது, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்லிட்டு போகலாமே. இதில் திருமாவுக்கு அவர்களுக்கு என்ன ஒரு சங்கடம்? அப்போ என்னென்னா எல்லாரும் வெயிட் பண்ணுறாங்க சார். ஏன்னா 2026 தோக்கிறதுக்கு யாரும் அரசியல் கட்சி நடத்துகிறாங்களா? ஒரு பெரிய அலை அடிக்குது. விஜய் இறங்கினோன்னு ஒரு பெரிய அலை அடிக்கும் போது இல்லை நான் திமுக திராவிட மாடல் ஆட்சி தான் நான் முதலமைச்சராக்குவேன் அப்படின்னு திரும்ப நினைப்பாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். காலம் மாறும், வெயிட் பண்ணணும். இப்போவே அது பண்ணணும் இது பண்ணணும். என்னென்னா தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி தமிழ்நாடு அரசியலில் இன்றைக்கி விஜய் வந்த உடனே பெரிய நீங்கள் வெளியில் மக்கள்கிட்ட போய் பேசுங்க சார், சொல்லுவாங்களா இல்லையா? திராவிட மாடல் ஆட்சி சூப்பராக இல்லை எடப்பாடி ஆட்சி சூப்பராக, ரெண்டையும் கேளுங்க. இதில் குறையே இல்லை, இந்த மாதிரி ஒரு ஆட்சியே இல்லை, காமராஜர் ஆட்சி தான் ஸ்டாலின் பண்ணுறாரு அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ பிரச்சனை இருக்குது இன்றைக்கி, சொல்லிக்கிட்டே போகலாம். அரசு ஊழியர் பாருங்கள், உங்களை எதிர்கட்சி ஆக்குறோங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எந்த சிறு குறு தொழிலாளர்கள் நிம்மதியாக இருக்காங்களா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்களா? பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கிறேன் நீங்களே, பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிங்களா? கேஸ் விலையை குறைச்சிங்களா? இன்றைக்கி இன்றைக்கி நாட்டில் காய்கறி விலை குறைஞ்சதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். வீட்டுக்கு கட்டுமானத்திலேருந்து, அதாவது என்னென்னா நீங்கள் ஒரு சொத்து வரியை உயர்த்திட்டீங்க, கேட்டால் மின்சாரத்தை கட்டணத்தை ஏன் மாற்றி எடுக்கிறீங்கன்னா நாங்கள் பண்ணலைங்க, சென்ட்ரல் பண்ணுறீங்கிறீங்க. இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் மாற்றி பண்ணிவிட்டு ஆனால் திராவிட மாடல் ஆட்சி சூப்பர் அப்படின்னு சொன்னீங்கன்னா மக்கள் இப்படி பார்ப்பாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, இத்தனை கோடிக்கு நீங்கள் பேனா சிலை வைக்கிறேன் நீங்களேப்பா, உங்கள் கட்சி காசில் எடுத்து வைங்கன்னா மக்கள் அதை யோசிப்பாங்களா, யோசிக்க மாட்டாங்களா? கலைஞர் அவர்களை மதிக்கிறோம். கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டை வடிவமைச்சதில் அவருக்கு ஒரு பங்கு இருக்குது, மறுபடியும் நம்மளே சொல்கிறோம். ஆனால் உங்கள் சொந்த காசில் பண்ண வேண்டியதானே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்குறது மக்கள்கிட்ட போகுமா இல்லையா? இன்னும் குறிப்பாக சொல்லணும், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் திமுக ஆகட்டும், இந்த 2 பேருக்கும் ஏற்கனவே ஊழல் கட்சி 2 பேர் மேலேயும் இந்த ஊழல் குற்றச்சாட்டுக்குது. ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் ஒருத்தர் வரும்போது அவரை தொடர்ந்து குறை சொல்லி பி டீம் சி டீம் சொல்கிறத வெகுஜன மக்கள் ரசிக்க மாட்டாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும், இது ட்ரெய்லர் தான் இன்றைக்கி அவங்க விட்டது. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி வரைக்கும் நம்ம விஜயை பேசிகிட்டு இருக்கிறது காரணம் 7% 8% நிறுத்திடலான்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க.
போகிற பாதை சரியாக தான் போயிட்டு இருக்குது. கண்டிப்பாக நம்மை பொறுத்தவரையில் பிஜேபி திமுக இதை ரெண்டு ஏற்றிங்கன்னா தமிழ்நாட்டில் 20% மேலே ஓட்டு இருக்குதுங்க. அது வந்து வரக்கூடிய தேர்தல் கண்டிப்பாக காட்டும். உள்ளாட்சி தேர்தலை ஏன் நீங்கள் நடத்தலை? இவ்வளோ தூரம் பேசுகிற நீங்கள் தான் வலிமையாக இருக்கீங்களே. விஜய் கட்சி போட்டியிடும். உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் அறிவித்து விஜய் போட்டியிடலைன்னா பயந்துட்டாருன்னு சொல்லலாம். போட்டிட்டு தோக்கலாம். ஏன்னா நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல திராவிட மாடல் ஆட்சி சூப்பர்னு வச்சிருக்கலாமே, ஏன் வைக்கல? கேட்டதுக்கு என்ன பதில்? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உள்ளாட்சி தேர்தல் ஏன் நீங்கள் நடத்தலை? அதாவது ஒன்றே ஒன்று செய்துங்க, அதிகாரம் அப்படிங்கிறது வந்துட்டாவே இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? திமுகவில் ஸ்டாலின் அந்த தரப்பில் ஒரு அணி, இந்த பக்கம் உதயநிதி நிறைய பேரை போடணும்னு நினைக்கிறாரு. ஏற்கனவே இருந்தவங்களுக்கு பிரச்சனை. எஃகு கோட்டை ஆனால் புலன்னு விரிசல் விட்டுரும். அந்த ரேஞ்சில் தான் திமுக இருக்குது. உண்டா இல்லையா? அதை பற்றி நம்ம ஒரு வீடியோ போடுறோம். இன்றைக்கி திமுகவில் முதலமைச்சர் வேகமாக ஒர்க் பண்ணுறாரு, இந்த பக்கம் ஒர்க் பண்ணுறாரு. ஒன்றும் வேணாம். உதயநிதி அவர்கள் தூத்துக்குடி போகிறாரு, கனிமொழி அவர்கள் சிங்கப்பூரில் இருக்காங்க. உட்கட்சி பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறீங்களா? நீங்கள் என்ன தான் இல்லைன்னாலும் ஆமாங்க இருக்குதுங்கிற மாதிரி தாங்க மக்கள் பேசுவாங்க. இந்த சொல்கிறாரு எடப்பாடி பழனிசாமி, கட்சியில் வந்து கோட்டா, அதுவும் ஆண்களுக்கு மட்டும்தான் கோட்டா, பெண் கலைஞர் குடும்பத்தில் கோட்டா இல்லைங்கிறாங்களே. இதெல்லாம் பெண் வாக்காளர்கிட்ட போகுமா இல்லையா? நிறையா குறைகள் இருக்கிறது. கண்டிப்பாக விஜய் நிறைவேற்றுவார் நம்ம கட்சிக்காரங்க சொல்கிறாங்க. எடுத்து வைக்கக்கூடிய அடிகள் பக்கவாக எடுத்து வச்சுட்ருக்காங்க. நாம் சொன்னதை பேசியிருக்கார். இனிமேலும் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. விஜயோடைய பதவி தவறு தான் நம்ம கண்டிப்போம். இப்போதைக்கு திமுக அதிமுகவுக்கு டஃப் கொடுப்பாரு. அதிமுக யாரோட கூட்டணிக்கு போகும்போது கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஏற்கனவே விஜய் நாங்கள் இப்போ அதுவும் இல்லைன்னு அவங்க இந்த தொண்டர்கள் சோல்வடைவார்களா ஆக மாட்டாங்களா? நிறைய பேர் இங்கே தாவ ரெடி ஆகிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.